வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி போன் போட்டுள்ளார். அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். மெக்ஜாம் புயலால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி வெள்ள சேதத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். பின்பு இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி வழங்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இதைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் 3 நாட்கள் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான கீழடுக்கு வளிமண்டல சுழற்சியால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்தது. இதனால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர். மத்திய குழுவினரும் தமிழ்நாட்டிற்கு வந்து வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்துவிட்டு சென்றனர். இதற்கிடையே இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 18ஆம் தேதி டெல்லி சென்றார். அப்போது வெள்ள நிவாரணம் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தார். அதன்படி அன்று இரவு 10:30 மணிக்கு பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டு இருப்பது குறித்து பிரதமரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்து கூறினார். இந்த நிலையில் தமிழகத்தில் வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் உயர்மட்ட குழு கூட்டத்தை இன்று நடத்தினார். பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொலைபேசி மூலம் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது தென் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து தமிழக முதல்வரிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி நிவாரண பணிகளுக்கு துணை நிற்பதாக உறுதியளித்துள்ளார். மேலும் வெள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்யும் பணிகளை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கொள்வார் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.